அல்லது தேவ தயவு குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சார்ந்த இவைகளின் ஐஸ்வர்யத்தை அஷ்ட பண்ணுகிறாயோ. உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கின நாளில் உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. யோசேப்பின் மீது அவன் தயவு வைத்து தன் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்பு கொடுக்கிறான். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, வீட்டிலையும் வெளியேயும் அவனுக்குரிய எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது. சிறைச்சாலையில செய்யாத தப்புக்காக போனாலும் அந்த சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். இந்த தயவுள்ள தேவன் நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல மனிதர்களுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுகிறார். வஸ்திக்கு மற்ற எல்லா பெண்களை காட்டிலும் எஸ்தர் மீது ராஜா தயவு வைத்து அவன் பொற்கிரீடத்தை அவன் மீது வைக்கிறான், ராணியாக தெரிந்து கொள்கிறான். அப்ப ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறது. இன்னைக்கு ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கையில நீர்கால் போல இருக்கு. அவர் தம்முடைய சித்தத்தின்படியே நமக்கு திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். குமாரன் யோனத்தானுடைய குடும்பத்துல நான் தயவு பாராட்டும்படியா தயவு பெறத்தக்கவன் எவனாச்சும் அங்க இருக்கிறானா தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிறப்ப அப்பங்க சொல்றாங்க, ஐயா அந்த போறப்ப கீழே விழுந்து 2 காலம் முடமானவன் அவன் ஒரு கிராமத்துல அங்க இருக்கிறான் அப்படின்னோடனே அவனை கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. கூப்பிட போறப்ப தாவீது உன்னை கூட்டிட்டு வர சொல்றாருங்கிறப்ப அவனுக்கு ரொம்ப பயம். எங்க தாத்தா செத்து போயிட்டாரு, எங்க அப்பா செத்து போயிட்டாரு, இந்த மாதிரி தாவீதுக்கு விரோதமா வந்த சத்துருக்கள்லாம் இவ்வளவு பேரு எல்லாத்தையும் அவர் கொண்டு போட்டாரு, ஒருவேளை நம்மளையும் கொண்டு போடத்தான் கூப்பிடுறாருன்னு அவன் பயப்படுறான். அங்க தாவீது கிட்ட கொண்டு வந்தோடனே அவனுடைய கால்களில் விழுகிறான். அவன் சொல்லும்போது அடியனாகிய மேய்போசேத்து அப்படின்னு. அப்போ அவன் சொல்றான், நீ பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ எனக்கு குமாரரை போல இருந்து அரண்மனையில் நீ ராஜகுமாரரை போல சாப்பிடணும் அப்படின்னு அங்கே பந்தியில் இருக்கணும்னு அவனுக்கு சொல்றப்ப அவன் சொல்றான், செத்த நாயை போல இருக்கிற எனக்கு நீ இவ்வளவு தயவு பாராட்டுகிறீரே. ஏன்னா உடன்படிக்கை நிமித்தம் அந்த குடும்பத்தாருக்கு தயவு பாராட்டுகிறான். அப்ப இயேசு புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால நம்மளை மீட்டிருக்காருன்னா நமக்கும் சரி நம்முடைய சந்ததிக்கும் சரி அவர் தயவு பாராட்டுகிறவராக இருக்கிறார். இயேசுவை குறித்து லூக்கா 2:52 சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் தேவ தயவிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார்னு இருக்கு. நம்மளும் கர்த்தருடைய கிருபையிலையும் அவருடைய தயவுலையும் வளர்கிறப்ப மனிதர்களுடைய கண்கள் அவர் தயவு கிடைக்க பண்ணுகிறார்.